ஓம் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதி நமக. அனைவருக்கு வணக்கம். ஆடி மாத ராசி பலன்கள், அதாவது மேச ராசி நேயர்களுக்கு இந்த ஆடி மாசம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். முதல்ல இந்த ஆண்டு கோள்கள் என்று சொல்லக்கூடிய ராகு 12 இருக்காரு, கேது பகவான் 6ல் இருக்காரு. ஸோ இந்த ராகு கேது பயிற்சி என்பது ஆண்டு கிரகங்கள் இல்லையா. அப்போ இந்த ஆண்டு முழுவதும் இந்த ராகு கேதுக்கள் தங்களுக்குள்ள எல்லாமே ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு டிரான்சிட் ஆகிறது கிடையாது. அடுத்தது குரு ஆல்ரெடி 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானம் குடும்பஸ்தானத்துல இருக்காரு. இந்த ஆடி மாதம் முழுவதுமே செவ்வாயும் குருவும் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல பயணிக்கிறாங்க. 11ஆம் இடத்துல சனி வக்ரகதியில ஆதிசாரம் பெற்று 4.5 மாத காலங்கள் அங்க இருப்பார். நவம்பர் 15-16 வரைக்கும் அவரு வக்ரகதியில் இருக்காரு. அடுத்தபடியா பார்க்க போனா முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய புதன் சுக்கிரன் சூரியன் 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த சுகஸ்தானத்துல இருக்காரு. இப்ப இந்த ஆண்டு கிரகங்கள் என்ன மாதிரியான பலன்களை நமக்கு தரப்போகிறது? இந்த ஆண்டு கிரகங்கள் சொல்றோம், ராகு கேதுக்கள், இந்த குருவானவர் சனியானவர், இவங்கெல்லாம் ஆண்டு கிரகங்கள், அது அங்கதான் இருக்கும். சோ நட்சத்திரங்களுக்கு நட்சத்திர பாதங்களுக்கு இடையே அது தன்னுடைய நகரை மாற்றிக்கொள்கிறது. இப்ப 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், குடும்பத்திற்காக செலவுகள் ஓடிக்கொண்டே இருக்கும். 2ல குரு இருக்க, 2ல செவ்வாய் இருக்க. முயற்சி ஸ்தானம், அதாவது புதன் பகவான் 3க்கு 6 புதன் பகவான் 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்திலே புதன் சுக்கிரன் சூரியனோட பயணிக்கிறார். அப்ப 4ஆம் இடத்துல சூரியன் உங்களுக்கு 5 குருவன் 4ஆம் இடத்துல போறார். அப்ப மண்மனை வாங்குதல் விற்பதல், என்னுடைய இடம் வாங்கினா வித்துட்டேன், அது சம்பந்தமான நல்ல நிகழ்ச்சிகள் பண வரவுகள் பொதுவாக இந்த மேச ராசிக்கு நடக்கும். சனி வக்ரகதியில் இருக்கார். முன்னுக்கு பின் முரணான தன்னுடைய போக்கை மாற்றிக்கொண்டு அதிசாரங்களை அள்ளி கொடுப்பதற்கு தயாராக காத்து கொண்டிருக்கிறார் சனி பகவான். உங்களுக்கு யார் இந்த சனி பகவானாக்கா 10க்கும் 11 நீங்க முதல்ல ஃபர்ஸ்ட் மேச ராசி தானா, மேச லக்கணம் தானா, இந்த மேச ராசி தானே எனக்கு நம்ம ஊர்ஜிதம் பண்ணிக்குங்க. அப்புறமா இந்த பலனை கொண்டு வாங்க. இது ஒரு அதாவது தசாநாதனும் புத்திநாதனும் உங்களுக்கு சாதகமாக இருக்க, இந்த சாதகமான காலங்கள் உங்களை ஒரு சோகமில்லாத வாழ்க்கை சாதகமாக கொடுப்பதற்காக காத்துக்கொண்டிருக்கிற இந்த ஆடி மாசம். இந்த ஆடி மாசத்துல முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் மட்டும் 2024 டிரான்சிட் ஆகிறார். ஆடி மாசம் 16ஆம் தேதி வரைக்கும். அப்ப ஆடி மாசம் 15ஆம் தேதி வரைக்கும், ஆடி மாசம் 1ஆம் தேதியில இருந்து 15ஆம் தேதி வரைக்குமே அந்த பலன்கள் மாற்றங்கள் இருக்க போறது இல்லை. வாங்கின பணம் கொடுத்த பணம் இதெல்லாமே வர்றது போறணுமா இருக்கிறது, வண்டி வாகனங்களை பதிவு செய்வது, வீட்டை வீடு சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளை கொண்டு வர்றது, மண்மனைகள் விற்கிறது, கொஞ்சம் விஷயங்கள், கொஞ்சம் வியாதிகள், இந்த வியாதிகள் இருந்து வெளியே போகணுமா வரணுமாங்கிறது நிறைய குழப்பங்களா இருந்து நிறைய விஷயங்கள் தெளிந்த நீரோடை போல நல்ல கொண்டு வரும். ஆடி மாசம் 2ஆ பிரிச்சுக்குவோம். இந்த சுக்கிர பயிற்சி வரைக்கும் ஒரு பங்கமும், சுக்கிர பயிற்சி அப்புறமா 1ஆவது கொண்டு வரும். இந்த சுக்கிர பயிற்சி ஆடி மாசம் 12ஆம் தேதி என்ன பண்றாரு, 5ஆம் இடத்துக்கு சூரியனோட வீட்டுக்கு போறார். கடகத்துல இருந்து சூரியன் டிரான்சிட் ஆகிறார். அது வரைக்குமே எந்த விதமான கோள்களும் எங்கேயும் போறதும் கிடையாது, மாறுறதும் கிடையாது. சனி மட்டும் அகரகதியில் இருக்காரு. தொழில் விஷயமா, தொழில் நிமித்தமா எதிர்பார்த்தா ஒரு சில விஷயங்கள் நல்லா நடக்க போகுது. நமக்கு நான் ரொம்ப நாளா ஒரு இடத்துல டிரான்சிட் ஆக போறேன், என்னுடைய வேலைகள் என்னுடைய தொழில் மூலியமா லாபம் கிடைக்குமானா கண்டிப்பா கிடைக்கும். நான் தொழிலை விரிவு செய்ய போறேன், அதெல்லாம் செய்யக்கூடாது. செஞ்சிருந்தா கை சுட்டிருப்பீங்க. அப்படி செஞ்சிருந்தா அதனுடைய நல்ல மாற்றங்களை மாறவே நீங்க பெறுவீர்கள். நான் ஒரு ஊழியர் இல்லையா, நான் ஒரு சம்பளத்துக்காக வேலை செய்யறேன் அப்படின்னாக்கா நிறைய ஏற்ற இறக்கங்களுடனான இந்த ஆடி மாசம் மேசராசினர்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. அடுத்தபடியா அது செவ்வாயும் குருவும் சேர்ந்து குருமங்கல்யாகம் தராரு 2ஆம் இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அது எந்த அளவுக்கு அவங்களுடைய பர்த் சார்ட்ல நல்ல கிரகங்கள், இந்த உங்களுடைய பர்த் சார்ட்ல நல்ல கிரகங்கள் அந்த ரிஷபத்துல இருந்தா மேசராசிக்கு, மேச லக்கணத்துக்கு ஒரு நல்ல பலனை நீங்க அனுபவிக்கலாம். அந்த பலன் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா நெகட்டிவா எல்லாமே சாதகமாகவே சொல்லி ஒரு போக்காகவே கொண்டுட்டு போவோம். ஏன்னா 11ல சனி வக்கரமா இருக்காரு. அவர் கரும காரகம் இல்லையா. சோ இந்த கரும காரகம் வக்கரமா இருக்கிறது இந்த மேசராசி மேச லக்கணத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு விதத்துல நன்மையை பயக்கும். ஒரு சில இடம் மாறுதல்களை கிடைக்கும். லாப சனியாக இருந்து வக்கரம் அடைந்து செல்கிறார் அவர். இந்த கோர்ட்டு கச்சேரியில் இருக்கிற விஷயங்கள்லாம் நல்ல முடிவுக்கு வர காலகட்டம், அற்புதமான காலகட்டம். நவம்பர் 15-16 வரைக்கும் மேசராசி நேயர்களுக்கு ஒரு
அற்புதமான காலகட்டமா கூட சொல்லலாம். இந்த புதன் 3க்கும் 6க்கும் இந்த சர்வீஸ் ஸ்தானம் சொல்றோம் இல்லையா, ஒம்பு வழக்கு நோய் நொடி எல்லாம் சொல்றோம் இல்லையா, அதுல இருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆயிடலாம். இப்போ 4ஆம் இடத்துல புதன் சூரியன் சுக்கிரனோட பயணிப்பதால மேசராசி நேயர்களுக்கு ஆடி மாச பலன்கள் அந்த சனி வக்ரத்தோட இணைத்து பலனை நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா நிறைய மாற்றங்கள் ஏற்படும், ஏற்றங்கள் ஏற்படும். குடும்பத்துல வந்து கொஞ்சம் நிம்மதி பெருமிச்சு ஒரு அற்புதமான காலகட்டமா இருக்கும். நிறைய நன்மைகள் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. அப்ப இந்த மேசராசிக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஆடி மாசம் 16ஆம் தேதி சுக்கிர டிரான்சிட் ஆகுறாரு. எதுக்கு அப்படின்னாக்கா சிம்மத்துக்கு. ஸோ அது வரைக்குமே இந்த சூரியன் 4ஆம் இடத்துல இருக்கிறது, 5க்குரிய 4ஆம் இடம் வந்தா குழந்தை பாக்கியம் கிடைக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டமா இருக்கும். குழந்தைகள் சார்ந்த பிரச்சனைகள் வர்றது, அதன் மூலமா சந்தோஷம் அடைகிற விஷயமாகவும் இருக்கும். சுக்கிரன் 2க்குரிய தனஸ்தானாதிபதி இல்லையா, அவரு 7க்குரியவர். அப்ப திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல நமக்கு நல்ல அற்புதமான காலகட்டமா இந்த மேசராசிக்கு கிடைக்கும். சரி, ஒரு வேல்யூஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா 6ல கேது இருந்து உங்களுடைய பர்த் சார்ட்ல உங்க ஜனனகால ஜாதகத்துல ஒரு நல்ல கிரகங்கள் அங்க இருந்தா அதனுடைய காரத்தத்துவங்கள் இந்த கோச்சார கேது பயணிக்கும் போது அதனுடைய பலன் வந்து கம்மியாகும் அப்படின்னு ஜோதிட விதிகள் சொல்லப்படுது. சோ 12ஆம் இடம் அயன சயன சுகத்துல ராகு இருக்கிறார். ஒரு சில சங்கடமான சூழ்நிலைகள் வரும். அந்த வர பணத்துல கொடுத்த வாக்குல கொஞ்சம் முன்னப்பண்ண இருக்கும். அது 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அயன சயன சுகத்துல இல்லையா, அதன் மூலமா வந்து சில பிரச்சனைகள் வந்து நீங்க சந்திக்க வேண்டியது இருக்கும். அப்ப ஆடி மாசத்துல ஒரு நல்ல விஷயங்களா பண்றது, இந்த ஆடி மாசம் 11ஆம் தேதி ஒரு வாஸ்து நாள் ஒண்ணு வருது. ஸோ நான் எனக்கு வந்து விரைவு செலவா வந்து அதன் மூலயமா வந்து வீடு கட்டுறது, ஒரு புதிய தொழில் தொடங்குவதற்கான முயற்சிகள் செய்வது, சீனியர் சிட்டிசன்கள் என்று சொல்லக்கூடிய முதியோர்களுக்கு உடல்நிலை பாதிப்பிலிருந்து கொஞ்சம் விடுதலை கிடைக்கிறது, குடும்ப பெண்மணிகளுக்கு வந்து நிறைய அது ஆசை அபிலாசைகள்னு சொல்றோம் இல்லையா. இப்போ குடும்ப தலைவர் வந்து மேசராசி மேச லக்னமா இருந்து அப்ப அவருக்கு பாத்தீங்கன்னா 2ல செவ்வாய் குரு வந்து அவருடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டு அவங்களோட அன்னநம்பிக்கைகளோ இல்ல பிரச்சனைகள்லாம் வந்து தீர்றதுக்கான அற்புதமான காலகட்டம் தான் இந்த ஆடி மாசம். இந்த ஆடி மாசத்துல நம்ம எதிர்பார்க்கிற செலவுகள் வந்தாலும் வராட்டு போனாலும் விவசாயிகளுக்கு வந்து நிறைய மாற்றங்களை கொடுக்கும். வேண்டிய மழை பெய்யுமா அப்படின்னா ஒரு சில இடங்கள்ல பெய்யும், ஒரு சில இடங்கள்ல மழை பெய்ப்பதற்கான வாய்ப்போடு இல்லாமல போவோம். இதுல வந்து மாணவ செல்வங்கள் இல்லையா, அவங்க எல்லாம் வந்து அற்புதமான காலகட்டங்கள். நான் 10th படிக்கிறவங்க, +2 படிக்கிறவங்க, உயர்கல்வி எதிர்நோக்கி இருக்கிற மேச லக்னம் மேசராசி நேயர்களுக்கு எல்லாம் காத்து கொண்டிருக்கிறவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா அற்புதமான காலகட்டம். மேல் படிப்புக்கு போறது, அதன் மூலமா வந்து சந்தோஷம் அடைகிற ஒரு காலகட்டம் தான் இந்த ஆடி மாசத்துல இருக்கும். ஆடி மாசம் 16ஆம் தேதிக்கு மேல பார்த்தோம் அப்படின்னாக்கா இதெல்லாம் கொஞ்சம் தலைகீழ மாறி இருக்கும். பணம் வர மாதிரி இருக்கும், அதை வந்திருக்கும். வந்த பணத்தை வந்து செலவு பண்ற விஷயத்துல கொஞ்சம் கவனமுடன் இருக்கிறது ஒரு நல்ல சிறப்பா இருக்கும். வண்டி வாகனங்கள், இந்த மேசராசி நேயர்கள் வந்து வண்டி வாகனங்களை சேஞ்ச் பண்றது சிறப்பான அற்புதமான காலகட்டம். நான் 2 வீலர் வச்சுக்கிறேன், நான் வந்து கார் வாங்க போறேன்னா தாராளமா வாங்கலாம், இல்ல காரை சேஞ்ச் பண்றதுனால கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். 5ல சுக்கிரன் போறது வந்து அவ்வளவு சிறப்பா இருக்காது உங்களுக்கு. ஆடி மாசம் 16ஆம் தேதிக்கு மேல வண்டி வாகனங்கள்ல போறவங்க இந்த 2 வீலர்ல போனா ஸ்டைல் வீல் பண்ணாம கொஞ்சம் நிதான போக்குடன் செல்றது ரொம்ப அற்புதமான காலகட்டம். அதே மாதிரி இந்த டீனேஜ் அந்த வாலிப பருவங்களில் இருக்கிற மேச லக்னம் மேசராசி நேயர்களுக்கு 5ல சுக்கிரன் 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல சனி பகவான் விக்ரம் அடைகிறார். இந்த காதல் விஷயங்கள்ல முன்னுக்கு பின் முரணான சம்பவங்களை இந்த காதலர் அனுபவிப்பார்கள் மேச லக்னம் மேசராசி நேயர்கள். அப்போ அந்த வீடியோ வந்து முழுமையா பார்த்து அதற்கான பலன்களை வந்து நம்ம மேச லக்னமா மேச ராசியா இவரு ஜோதிடர் மீனாட்சி முருகன் சொல்றது வந்து சரியா இருக்குமாங்கிறதுலாம் வந்து டிராவல் பண்ணி ஸ்கிப் பண்ணாம பார்த்தா மட்டும்தான் அது வந்து முழுமையான ஒரு புரிதலோட அந்த ஆடி மாத பலன்களாக உங்களுக்கு புரியும். சரி நேயர்கள், இந்த மேச ராசிக்கு வந்து மெயின் பாயிண்ட் அப்படின்னா, வருகின்ற பணத்தை அளவோடு செலவழியுங்கள், சேர்க்கின்ற பணத்தை சிறப்போடு சேமித்து வையுங்கள், வண்டி வாகனங்களை மாற்றுதல் கவனமாக இருங்கள், குடும்ப தலைவர்கள் பேசுகின்ற வார்த்தைகள் கொஞ்சம் வித்தியாசம் இல்லாமல் பேசுங்கள். அடுத்தபடியாக இந்த குழந்தை மாணவ செல்வங்கள், இந்த 2 வீலர் வச்சு ஓட்டுறவங்க, அந்த பைக்ல போறவங்கலாம் கொஞ்சம் உஷாரா இருக்கணும் ஆடி மாசம் 16ஆம் தேதிக்கு மேல. அடுத்தபடியாக வந்து மாணவ செல்வங்களுக்குலாம் இந்த அற்புதமான காலகட்டம். மேல் படிப்புக்கு எதிர்நோக்கி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு வந்து கிடைக்கும். வீட்டு மேல கடன் வாங்கியிருந்தா அதை டாப் அப் பண்ணி அந்த கடத்தை அடிச்சுட்டு வேற கடனா மாத்துறது அற்புதமான காலகட்டமா இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, இந்த பங்கு சந்தையில முதலீடு செய்கின்ற மேச லக்னம் மேசராசி நேயர்கள்லாம்
கொஞ்சம் ஆடி மாசம் 12ஆம் தேதி மாதிரி ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப அருமையா அனுகூலமா இருக்கும். சினி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு அற்புதமான காலகட்டம். மேசராசி மேசலக்கணக்காரங்களுக்கு முக்கூட்டு கிரகங்கள் 4ஆம் இடம் சுகஸ்தானத்துல போயிட்டு புதன் சுக்கிரன் சூரியனோட பயணிப்பது ஒரு அற்புதமான காலகட்டம். சனி வக்ரம் அடைந்திருக்கிறார். நிறைய அள்ளி கொடுக்க சனி பகவான் இன்னைக்கு காத்து கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த மேசராசி நேயர்கள் இந்த ஆடி மாதம் 15 வரைக்கும் ஒரு பலனாகும், 16 வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா சுக்கிரன் டிரான்சிட் வரைக்குமே ஒரு பலனாகும். அவர் 4th ஹவுஸ்ல 5th ஹவுஸ் டிரான்சிட் ஆகும்போது உங்களுக்கு நிறைய மாறுதல் ஏற்படும், நிறைய எண்ணங்கள் ஏற்படும், சுய சிந்தனைகள் மேலோங்கும், பூர்வ புண்ணியத்திலிருந்து கிடைக்கக்கூடிய சந்தோஷங்கள் உங்களை வீடு தேடி வரும், பழைய கடன் வசூல் செய்வீர்கள். உங்களுக்கு இந்த அற்புதமான காலகட்டமாக ஆடி மாதம் அமையும் என்று என்னுடைய ஆடி மாத பலனை நிறைவு செய்ய 2 வீடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.